பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 26 38 முடிய 6ஆம் மாதத்தில் கேப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்தில் இருந்த ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளி. மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் ஏழிடும், ஆதலால் உம்முடைய பிறக்கப் போகும் குழந்தை தூயது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை மற்றும் சேசர்களோடும் அவற்றோடு இணைந்து திருவிழா குடியேற்ற விழாவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உன்னதமான கல்வாரி திருப்பணிக்கு அன்போடு அழைத்த பங்குத்தந்தை மற்றும் பங்கு பேர உறுப்பினர் மக்கள் யாவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. திருப்பணியை உயர் மறைமாவட்டத்துக்கு கொடுப்பதற்கு புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள பேராயர் அனுமதி அளித்தமைக்காக அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த 10 நாட்களும் உங்களுக்கு எதிர்நோக்கு திரு அவை என்ற ஒரு கருத்திலே பல விதமான கருத்தை உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே கேட்டு இருந்திருக்கிறேன் கடந்த மாதங்களில் தான். இன்றைக்கு இந்த பயணத்திலே நாம் சந்திக்கின்ற பாதைகளில் அன்னை மரியாள் மேல்வழி சட்டமாக நம்முடைய அருமை பெருமை நம்முடைய கொடி உயர இருக்க வேண்டும் என்று வாழக்கூடியது சுத்தமான சுயநலம். இயேசுடைய மனநிலைக்கோ, இயேசுடைய தாய் நம்முடைய அன்னை மரியாளுடைய மனநிலைக்கோ, சூசியப்பட்ட இந்த புனிதனுடைய மனநிலைக்கோ அது ஒத்து போகாத ஒன்று. தன்னை மையப்படுத்தி இறைவனை 2ஆம் நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சொற்றொடர் தான் ஒருவரை வாழ்கிறேன், எல்லோரும் என்னை வாழ்த்தட்டும். அன்னை மரியாள் அழகாக பாடினார்கள், ஆண்டவரை ஏற்றி போட்டுக் கொள்கிறது. அவை நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையான ஒரு கருத்தை நம்முடைய தேவதாய் கொடுக்கிறார்கள். நம்ம எவ்வளோ காரியங்கள் செய்யலாம், மலையை பிறக்கலாம், கட்டடங்களை கட்டலாம், அவையெல்லாம் ஆண்டுடைய மகிமைக்காக, மக்களுடைய நன்மைக்காக. ஆகவே இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் பொருளுள்ளதாக ஆக்க வேண்டும் என்றால் பல ஆண்டவர் இந்த ஆண்டை அடுத்த திருநாள் வரைக்கும் நாம் கொடுத்திருக்கின்றார் என்ற நிலையோடு நாம் சிந்தனை செய்ய உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். அன்னை மரியா அத்தகைய ஒரு மனநிலையோடு இருந்த காரணத்தினால் தன் செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கடவுளுக்கு